எல்லோருக்கும் வணக்கம். கல்யாணமான புது பொண்ணு மாதிரி நிஃப்டி ரொம்ப மெதுவா ஆடி அசைஞ்சு போய்கிட்டு இருக்கு. இந்த சமயத்தில் எல்லாத்துக்குமே தெரியும் நிஃப்டி வந்து நல்ல பிரேக் அவுட் ஆயிட்டான். இப்போ நல்லா போக வேண்டியதான நம்மளுடைய இந்தியா லோக்கல்லையே வந்து டெக்னிக்கல் அனலைசிஸ் படி நல்லா பிரேக் அவுட் ஆகிட்டா நல்லா மேலே போகணும். ஆனாலும் பாருங்க இன்னைக்கு நிஃப்டி பெருசாக மூவ் ஆகல. இவன் என்னதான் ஆக்ஷன் பண்ணாலும் அடுத்து வரக்கூடிய நாளையிலிருந்து வரக்கூடிய குளோபல் மார்க்கெட் நியூஸ்னால கண்டிப்பாக இவன் வந்து பயங்கரமான ஒரு வால்டிலிட்டி வரணும் அப்படின்றத என்னுடைய கருத்து. ஸோ அப்படி நம்மளுடைய பிரேக் அவுட்டுக்கு ஒரு மூவ்மெண்ட் இல்லைனாலும் வெளிநாட்டுகளில் திடீர்னு 5% 2% ஏறுற மாதிரி இருக்கா அல்லது இறங்குற மாதிரி இருக்கான்னா பெருசாக ஒரு மூவ்மெண்ட் இந்த உச்சி பாயிண்ட்லேருந்து நடக்கும் அப்படின்றது என்னுடைய கருத்து. இந்த சமயத்தில் ஷேர் மார்க்கெட்லேயே ஒரு முக்கியமான ஷேர் எதுனா ஐடிசி. அவன் அப்படியே 400 ரூபாய் ரேஞ்சை நங்கூர மாதிரி போட்டு நிறுத்தியிருக்கான். இங்கிருந்து சப்போர்ட் எடுத்தானா கண்டிப்பாக மேல் நோக்கி ஒரு 460 ரூபா வரக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கு. சும்மா வருவாளா சும்மாரி ஒரு 6 மாதம் கூட ஆகலாம். பட் யாராவது வந்து இந்த நங்கூரத்தை பிடுங்கி விட்டாதான் பிரச்சனை. இந்த சப்போர்ட் லெவலில் யாராவது ஏதாவது ஒரு நியூஸ்னால பிடுங்கி விட்டாதான் அப்புறம் கப்பல் நடுக்கடலில் போய் நின்னாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஸோ இந்த ஐடிசி ஷேர் வச்சிருக்கிறவங்களா கடவுளே இந்த 400 ரூபா நங்கூரத்தை யாரும் பிடுங்கி விடாமல் பார்த்துக்க அப்படின்ற மாதிரி வேண்டி விரும்பிக்கொள்ள நாம் கடமைப்பட்டிருக்கோம். நண்பர்களே, ஷேர் மார்க்கெட்டில் சில ஷேர் இருக்கானுங்க, அவன் ஏறிக்கிட்டே தான் இருப்பான். நீ என்ன வேணாலும் ரிசல்ட் கொடு, சுமாரான ரிசல்ட் கூட கொடு. ஏபிபி இந்தியா அப்படின்றவன் இன்னைக்கு 8.5% மேலே ஏறி இருக்கான். அவனுடைய குவார்டர்லி ரிப்போர்ட்ஸ் எடுத்து பார்க்கும்போது டிசம்பர் குவார்டனுடைய ரிசல்ட் வந்து வந்திருக்கு. அது ப்ரீவியஸ் குவார்டரோட கம்மியாக தான் லாபம் பண்ணியிருக்கான். ஆனாலும் போன வருஷத்தை கம்பேர் பண்ணி உங்களுக்கு தெரியாதுல்ல, நீங்களே மனசில் கைதொட்டு சொல்லுங்க. எத்தனை ஷேர்கள் வந்து நல்ல ரிசல்ட் கொடுத்தாலும் சரி, இதே மாதிரி ஈக்குவல் ரிசல்ட் கொடுத்தாலும் சரி, பல பேர்த்த கீழே சின்ன பின்னமாக்கி விட்டாங்க. ஆனாலும் இந்த ஏபிபி இந்தியா போன்ற சில கம்பெனிகளை வந்து நீ என்ன ரிசல்ட் கொடுத்தாலும் உன்னை நாங்கள் கொஞ்சுவோம், அழகா பார்த்துக்குவோம் அப்படின்ற மாதிரி இன்னைக்கு ஒரு 8.57% ஏற்றி விட்டாங்க. ஸோ இது போன்ற ஷேர்களில் உங்களுடைய போர்ட்ஃபோலியோவில் வச்சிருந்து உங்களுடைய போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணியிருந்தீங்கன்னா சந்தோஷம் வரும், இல்லைன்னா வராது. இப்போ பார்த்தீங்களா இந்த ஜி அப்படின்ற ஷேர்லாம் வந்து ஒரு மாதிரி வெறியேற்றி கொள்ளக்கூடிய ஷேர்கள். இந்த ஷேரை வச்சிருக்கிறவங்க பெரும்பாலும் எப்படின்னா வா ஏதாவது ஒன்று பண்ணு, இன்னும் ஒன்றா 10% ஏற்றி இல்லைன்னா 10% இறக்குன்னு அப்படியே வெறித்தனமாக இருக்கக்கூடிய ஆளுகளாக தான் நான் பார்க்குறேன் இந்த ஜி. ஏன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நியூஸ் வந்து அவனை ஒன்றா மேலே ஒரு 100 ரூபா ஏற்றி விட வேண்டிய சும்மாவெல்லாம் இல்லை, 10 ரூபா 20 ரூபாலாம் கிடையாது, 100 ரூபாய் 200 ரூபாய்னு ஏற்றி இறக்கக்கூடிய ஜி அப்படின்ற ஷேர் இன்னைக்கு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 10% இறங்கி கிடக்கு. நீங்கள் ஐபிஓ பிரியர்களா அப்படின்னு உங்களுக்கு இன்னைக்கு ஒரு நியூஸ் இருக்கு. ஜுனிப்பர் ஹோட்டல் அப்படின்ற ஒரு ஐபிஓ இன்னைக்கு ஓப்பன் ஆகுது. 23ஆம் தேதி முடியும். நானா இருந்தேன்னா இந்த ஹோட்டல் பக்கமே தலை வச்சு படுக்க மாட்டேன். என்ன காரணம் அப்படின்னா இந்த ஐபிஓனுடைய கிரே மார்க்கெட் பிரீமியத்தினுடைய ட்ரெண்ட் பார்க்கும்போது வெறும் 1.5% தான் லிஸ்டிங் கெயின் இருக்கு. நாம 10% லிஸ்டிங் கெயின் இருந்தா கூட நம்ம போகிறது யோசிக்கணும். 10-15% மேலே இருந்தால் தான் இது பக்கமே எந்த ஒரு ஐபிஓவாக இருந்தாலும் போகணும் அப்படின்றத என்னுடைய கருத்து. ஸோ இந்த ஐபிஓவாக இருந்ததுன்னா நானாக இருந்தேன்னா கண்டிப்பாக சும்மா கொடுத்தா கூட நான் போக மாட்டேன், என்னுடைய தனிப்பட்ட ஒப்பீனியன். ஏன்னா லிஸ்டிங்கில் வந்து கெயின் கிடைக்காம பாசிட்டிவ் கிடைக்காம மைனஸில் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இது இன்றைய தற்போதைய நிலவரம் தான். அடுத்தடுத்த நாட்களில் இன்னும் 2 நாட்களில் இந்த கிரே மார்க்கெட் பிரீமியம் இம்ப்ரூவ் ஆகுதா அல்லது இதுக்கும் இன்னும் மோசமாகுதா அப்படின்றது பார்க்கணும். இதை விட மோசமாச்சுன்னா முதலுக்கே மோசம் அப்படின்ற நிலைமை தான். நண்பர்களே, இந்த விப்ரோ ஷேரில் வந்து என்டர்பிரைஸ் ஏஐ சம்மந்தப்பட்ட ஒரு நியூஸ் வந்துச்சு. நான் என்ன மனசில் உண்மைக்கு நினச்சேன்னா விப்ரோ ஷேருக்குலாம் நல்ல காலம் பிறந்துருச்சு, ஏதாவது ஒன்று நியூஸ் ஏதாவது ஒன்று ட்ரிகர் கிடைச்சுன்னா போது எப்படி ஒரு 2-3% எகிரிடுவோம் அப்படின்ற மாதிரி நான் நினச்சேன். இல்லை, அந்த மாதிரி கிடையாது அப்படின்ட்டு 535 ரூபாய்க்கு போனவன் இப்போ கீழே இறங்கி 528 தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். இருந்தாலும் இவன் 350 ரூபாயிலிருந்து 530 ரூபா வந்ததையே நம்ம முதல்ல பாராட்டணும். ஆஹா தங்கமே வாயா வாயா, இப்போவாது நீ மேலே ஏறி வாயா அப்படின்ற மாதிரி இந்த பிஎல் அப்படின்ற ஷேர் வந்து 850 ரூபாயை சப்போர்ட் எடுத்து விளையாட்டு போல 950 ரூபா வந்துட்டான் ஒரு 10 நாளுக்குள்ளேயே. ஆனால் இவன் மேலே வந்து பூர்த்தி செய்யக்கூடிய இடம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 1134 ரூபா வரணும். வந்துட்டானா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நம்ம இவனை சில காலத்துக்கு முன்னாடி இந்த சப்போர்ட்டுகள்லேயே பார்த்துக்கிட்டு இருந்தோம், இருந்தாலும் படுத்துக்கிட்டே இருந்தாலும் நம்மளுடைய கோரிக்கை ஏற்று கொஞ்சம் மேலே வந்துட்டான். இவன் நல்லா மேலே வந்து இந்த பேட்டர்னை கம்ப்ளீட் பண்ணானா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இன்னொன்று இந்த சில்பா மெடிக்கேர் அப்படின்ற ஒரு நியூஸ் வந்துட்டு இருக்கு. என்ன நியூஸ் அப்படின்னா இந்த 422 ரூபாய்க்கு ஏதோ ஒரு பல்க் டீல் நடந்த மாதிரி காமிக்கிறாங்க. அப்போ இது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ 446 ரூபா இருக்கான். ஸோ இது வந்து ஏர்முகத்திலேயே ஒரு பிரேக் அவுட். இவனையும் தான் நம்ம சப்போர்ட்டில் பார்த்துக்கிட்டு இருந்த அந்த சில்பா மெடிக்கேர் ஒரே நாள் ஆட்டத்தில் அவன் பாட்டுக்கு மேலே வந்துடுச்சு. அதுக்கப்புறம் இப்போ மறுபடியும் பிரேக் அவுட் ஆயிருக்கு. ஸோ இந்த பிரேக் அவுட்டுக்கு ஒரு மரியாதை, இந்த சார்ட் பேட்டர்னுக்கு ஒரு மரியாதை இருக்குது அப்படின்னா இவன் குடுன்னு வேகமாக ஒரு 650 ரூபா வரணும். அப்படி வரானா இல்லையா அப்படின்றத பொறுத்து இருந்து தான் பார்க்கணும்.
டாடா தான் நண்பர்களே, டாடா தான். இங்க பாருங்க, இந்த டாடா ஸ்டீல் விளையாட்டு போல 150 ரூபா வந்துட்டான். இவனையெல்லாம் நம்ம 101 ரூபா 105 ரூபாய்ன்னு பார்த்து 10 ரூபாய்க்கு விளையாடுற கூடிய ஒரு தகுதியான ஆள் அப்படின்ற மாதிரி நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம். அது பாருங்க இப்ப 145 வந்துருச்சு. என்ன கசந்து போச்சு? இப்ப ஒரு வருஷத்துக்கு முன்னாடி சிவனே இவன் ஒரு 100 ரூபா 105 ரூபா இருக்கும்போது ஒரு மொய் எழுதின மாதிரி 101 ரூபாய்க்கு ஒரு 1 லட்சம் ரூபாய்க்கு வாங்கி வச்சிருந்தா கூட இப்ப 45,000 ரூபாய் லாபம். என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாள் 150 ரூபா வரணும் அப்படின்றது நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம். எப்ப 100 ரூபா இருந்த சமயத்துல இப்ப 150 ரூபா வந்துட்டான். நண்பர்களே, பவரை பார்க்க விரும்புறீங்களா? இந்த FISDAS பவரை பாருங்க. இந்த ஃபேர்கெம் ஆர்கானிக்ஸ்னு ஒரு ஷேர். இந்த ஷேரை பத்தி அனலைஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா? ஒரு காலத்துல என்ன இருந்தது, இந்த FISDAS 2 பேர் சேர்ந்தாப்ல 2021 ஆரம்பிச்ச சமயத்திலையும் இப்ப 2023 ஹெவியா அவங்களுடைய ஹோல்டிங் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. சரி, அப்ப இந்த ஷேர் வந்து கீழ இருந்து மேல் நோக்கி ஏறும் பொழுது ஏதாவது ஒரு 10-20% வேகமா கொடுப்பானா அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். டபக்குன்னு இந்த ஃபேர்கெமார் அப்படின்றவன் வந்து ஆல்மோஸ்ட் 20% கொடுத்து விட்டான். அதனால நண்பர்களே, நம்ம அட்டெம்ப்ட் எடுக்கும் போது ஏதாவது ஒரு ஏறி இறங்கிய ஷேரா இருக்கானா, ஒரு காலத்துல வாழ்ந்தவனா அப்படின்றத பார்த்துட்டு அதுல ஏதாவது லாபகரமான கம்பெனியா அல்லது பெரிய ஆளு ஏதாவது ஹோல்டிங் வச்சிருக்கானுங்களா அப்படின்ற மாதிரி நம்ம பார்த்துட்டு ஒரு பிரேக் அவுட் சமயத்துல பிடிச்சோம்னாக்கா ஒரு 10-20% அதுல பணம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் தான் நான் யோசிக்கிறேன். நண்பர்களே, இன்னைக்கு மீடியாக்களில் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்த ஷேர்ல பார்த்துட்டு இருக்கும்போது இந்த SRF அப்படின்ற ஷேரையும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஷார்ட் டேர்ம்ல அது கொஞ்சம் வால்டிலிட்டியா இருக்கக்கூடிய வாய்ப்பு அப்படின்றது இருக்கு. ஸோ அந்த SRF அப்படின்ற ஷேர் நான் போய் பார்த்து அனலைஸ் பண்ணி பார்க்குறேன். அது ஏற்கனவே நம்ம ஒரு இடம் பார்த்துருக்கோம். இவன்லாம் மேலே ஒரு மாதிரி பிரேக் அவுட் ஆகிற மாதிரி காமிச்சிருக்கான். ஸோ இந்த பிரேக் அவுட் வந்து ஓரளவுக்கு சக்ஸஸ் ஆகி மேலே போச்சுனாக்கா பட் பெருசா ஏறாது, ஒரு 200-300 ரூபா தான் ஏறுற மாதிரி காட்டுறான். ஸோ அப்போ இந்த ஷேர்லாம் ஏற்கனவே வச்சிருக்கிறவங்களுக்கு தான் சந்தோஷமான நியூஸ் இது. நண்பர்களே, நம்ம இப்போ ஒரு 2 ஷேரை பார்க்க போறோம். இதுல ஏதாவது பணம் கிடைக்குமா, இவன் இது மேலே ஏறினா சந்தோஷத்தை கொடுப்பானுங்களா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கேன். இந்த ஹர்ஷா இன்ஜினியர்ஸை வந்து கொஞ்ச நாளா நான் வாட்ச் பண்ணிக்கிட்டு தான் இருந்தேன் இவனுடைய மூவ்மெண்ட்டை. ஸோ இவன் வந்து என்ன பண்ணியிருக்கான்னா ஒரு பிரேக் அவுட் ஆகிட்டான். பட் பிரேக் அவுட் ஆகிட்டு அதுக்கு மேலே போகாமே நீட்டிப்படுத்து ஒரு 3 மாசத்தை கழிச்சு விட்டுட்டான். ஸோ அப்போ மறுபடியும் இவன் தொடர்ந்து மேல் நோக்கி ஏறி வந்தான்னா எப்படி இவனுக்குள்ள ஒரு 10-20% பணம் இருக்கிறதா தான் நான் பார்க்குறேன். பட் இருந்தாலும் ரொம்ப நாளாக ஏமாத்திக்கிட்டு இருக்கான். பாப்போம் எவ்வளோ நாளாக ஏமாத்துவான்னு. இன்னைக்கு அவன் வந்து ஓரளவுக்கு புல்லிஷ் மொமெண்டம் காமிச்சதுனால இவனை நம்ம மறுபடியும் கவர் பண்ணுறோம். நானும் ஒரு இலவகாத்த கிளியா இலவகாத்த கிளி மாதிரி நான் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். அந்த பச்சையா இருக்கிற பழம் நல்லா சேப்பா மாறி பழுத்து வரும் அப்படின்ட்டு அவன் என்னடா பழுக்கவே மாட்டேங்கிறான். அடி வெளுத்து விடணும்னு நினைக்கிறேன் இந்த ஹர்ஷா இன்ஜினியர்ஸ். சரி நண்பர்களே, இந்த ஆவாஸ் அப்படின்ற ஷேர்ல ஏதாவது பணம் கிடைக்குமா? இதுக்கு முன்னாடியெல்லாம் அவன் சம்பாரிச்சு கொடுத்தவன் தான். இவன்லாம் மேலே ஏறி வந்தா 3000 ரூபாய் வரணும். உனக்கும் வேண்டாம் எனக்கும் வேண்டாம், ஒரு 20% மட்டும் நீ ஏறி வா. அதை விட அதிகமா வந்து நீயும் எதுவும் சாதிக்க போறதில்ல, எங்களுக்கு வேண்டாம், எங்களுக்கு ஆசை அதிகம் கிடையாது, போதும். ஒரு 20% ஏறி இப்ப கரண்ட் ரேட்ல இருந்து ஒரு 1751 குடுகுடுன்னு ஒரு 3 மாசத்துக்குள்ள ஏடிவா அப்படின்றத என்னுடைய கோரிக்கை. ஸோ இந்த ஆவாஸும் ஹர்ஷாவும் குடுகுடுன்னு மேலே வந்ததுன்னா ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கும். ஒரு நண்பர் வந்து இந்த கேம்பஸ் வந்து அடிவாரத்துல இருந்து கொஞ்சோண்டு மேலே ஏறி வந்துட்டான். உடனே எஜமான் காலடி மண் எடுத்துன்னு பாட்டு பாடி ஆரம்பிச்சாரு. அவர் பாடி முடிக்கிறதுக்குள்ள 280 ரூபாயிலிருந்து 260 ரூபா வந்துட்டான். எது எப்படியோ இந்த ஷேர் வந்து ஒரு பிரேக் அவுட் அப்படின்றது பண்ணா, இதை பத்தி நம்ம பேசியிருந்தோம் 278 ரூபாய்க்கு. அது ஃபெயிலியர் ஆயிட்டு மேலே கொஞ்சோண்டு 278 ரூபாயிலிருந்து 300 வரைக்கும் போனாலும் அந்த பிரேக் அவுட் வந்து ஃபெயிலியர் ஆகி மறுபடியும் அவனுடைய அடிவார சப்போர்ட்டுக்கு வந்து பார்த்தீங்களா நண்பர்களே, பிரேக் அவுட்டோட அடிவார சப்போர்ட்ல எடுக்கிறதா நல்ல விஷயம். ஏன்னா 239 ரூபா எங்கே 275 ரூபா எங்கே ஒரு நல்ல லாபம் அப்படின்றத டபக்குன்னு கொடுத்துட்டு போயிட்டான். ஸோ இந்த கேம்பஸ் ஆக்டிவர் அப்படியே தொடர்ந்து அவர் பாட்டு பாட, எஜமான் காலடி மண் எடுத்து பாட்டு பாட பாட தொடர்ந்து மேல் நோக்கி வந்ததுன்னா அவருக்கு ஒரு லாபம் தான். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கேம்பஸ் அப்படின்றதுல ஏதோ ஒரு சின்ன மொமெண்டம் வந்திருக்கு. இது எதனால அப்படின்றதான் தெரியல. சில பேர்த்த பத்தி நம்ம பேசுவோம், இவர் தாங்க அடுத்த முதல்வர், இவர் தாங்க அடுத்த பிரதமர் அப்படின்ற மாதிரி. அது மாதிரி தான் இந்த டைட்டன் ஒரு ஷேர், இந்த நகை வித்தே பெரிய அளவில் வந்த ஷேர் தான் டைட்டன். அதே மாதிரி அடுத்தது யாரு, அடுத்த டைட்டன் யாருன்னா நிறைய பேர் இந்த கல்யாண் ஜுவல்லரி தான் கை காட்டுறாங்க. அப்ப இந்த கல்யாண் ஜுவல்லரி அதுக்கு தகுந்த மாதிரி ஆல்மோஸ்ட் 100 ரூபாயிலிருந்து இப்ப 400 ரூபா வந்து ஒரே வருஷத்துல ட்ரேட் ஆயிட்டு இருக்கான். ஸோ அப்போ அந்த 400 ரூபாயிலிருந்து இன்னொரு 5 மடங்கு ஏறி 2000-3000 வந்துச்சுன்னா நெக்ஸ்ட் டைட்டன் இவன் தான் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ தற்சமயத்துக்கு ஒவ்வொரு வீழ்ச்சியிலையும் சப்போர்ட் எடுத்து போய்கிட்டே இருக்கான். அந்த வீழ்ச்சி நம்ம கணக்கு போடுறதுக்கு வாய் வலிக்கும், அத்தனை வீழ்ச்சி வந்திருக்கு. அத்தனை வீழ்ச்சிலையும் ஜெயிச்சு மேலே வந்துக்கிட்டே இருக்கான். ஸோ தொடர்ந்து மேல் நோக்கி ஏறி 1000 ரூபா வந்துச்சுனாவே இது ஒரு குட்டி டைட்டன் அப்படின்ற பட்டத்தை நம்ம இன்னைக்கு கொடுக்குறோம் கல்யாண் ஜுவல்லரிக்கு. நண்பர்களே, நானும் பார்த்துட்டேன் சமீபத்தில் பூரா இந்த ஆஸ்பத்திரி ஷேர்களை தான் பிடிச்சி ஏற்றி விட்டுக்கிட்டே இருக்காங்க.
அதாவது இதுக்கு முன்னாடி கூட நம்ம ஏதோ ஒரு ஷேர் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். இந்த GLHL ஒரு ஷேர், அதாவது இந்த ஜூபிட்டர் லைஃப் லைன் ஹாஸ்பிட்டல் அப்படின்ற ஷேரு, அவன் பாருங்க டபக்குன்னு ஒரு 35% ஏறி வந்துட்டான். ஸோ பொதுவாக ஆஸ்பத்திரி ஷேர்கள் மேலே ஏறி வந்துகிட்டு இருக்கு. நான் அந்த நம்பிக்கையில் தான் இந்த ஏதோ ஒரு ஐ ஆஸ்பத்திரி கம்பெனி, கண் ஆஸ்பத்திரி கம்பெனி ஒன்று எடுத்தேன். அவன் இன்னும் கும்பா குட்டியாக தான் இருக்கான், லோட்டஸ் ஐயே. ஆனால் பாவி மகனை 10% காலியாக பண்ணி வச்சிருக்கான். சரி பரவாயில்ல, அவன் வர்றப்போ வரட்டும். அது வந்து நெட்டுக்கு பிளஸ் தானே, அதாவது பிளஸ் 35 மைனஸ் 9னா அப்ப நெட்டுக்கு 25, நல்ல நம்பர். ஆஹா, இங்க பாருங்க யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா இன்னைக்கு ஒரு 5% மேல ஏறி இருக்கான். உங்களுக்கு தெரியாது இல்ல, எந்த ஒரு ஷேர் வந்து ஃபண்ட் ரைஸ் பண்றாங்கன்னா டொபக்குன்னு மேல ஏறிடுவான். அந்த வகையில வந்து யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து இன்னைக்கு 5% ஏறிட்டான். ஒரு நியூஸ் வருது 3000 கோடி வந்து ஃபண்ட் ரைஸ் பண்றாங்கன்னா ஓகே சூப்பர் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு அது ஒரு 5% ஏறிட்டாங்க. இது ஒன்றும் பெரிய ஆச்சரியம் இல்லை. 10க்கு 8 பங்கு வந்து பணம் ரைஸ் பண்றாங்க அப்படின்னு வந்து அது ஏறதான் செய்யும். நண்பர்களே, சில நேரங்களில் இவன் மார்க்கெட்டுக்கு புதுசு அப்படின்னு சொல்லி சில பேர்த்த ஒமிட் பண்ணுவான். அப்புறம் அவன் கடைசியில் ஏறி நம்மளை வந்து ஒரு மாதிரி மனசை கஷ்டப்படுத்துவான். இந்த ரஸ்டம்ஜி அப்படின்றவன் வந்து நல்லா இறங்கி சப்போர்ட்ல வந்து விழுந்தான் 627 ரூபாயில. ஒரு மாசம் கூட ஆகல, 15 நாள் கூட ஆகல, 627 ரூபாயில வந்து டொபக்குன்னு 100 ரூபா 10 நாளுக்குள்ள மேலே ஏறி வந்துட்டான். இந்த சமயத்தில் தான் நான் ஒன்று யோசிச்சு பார்க்குறேன். எந்த ஒரு செக்டருமே, ஒரு உதாரணத்துக்கு ரியல் எஸ்டேட் வந்து இப்போ ஃபோக்கஸில் இருக்குது அந்த செக்டர்னா, அந்த செக்டரில் இருக்கக்கூடிய சில பங்குகள் வந்து சப்போர்ட்டில் விழுகிறான்னா அவன் திரும்பி மேலே ஏறத்தான் வாய்ப்புகள் அதிகம் அப்படின்றத நம்ம இந்த இடத்துல புரிஞ்சுக்கிறோம். ஏசிஎல் கட்டி அப்படின்ற ஒரு ஷேர் மூலியமா ஏதாவது லாபம் கிடைக்குமா அப்படின்ற மாதிரி நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். என்ன காரணம்னா, ஒரு குறிப்பிட்ட சப்போர்ட்ல வந்து உழுந்துருக்கா. அதுவும் இல்லாமல் அவனுடைய பேட்டர்னே வந்து ஒரு கோபுர வாசல் பேட்டர்னா இருக்கு, ஒரு ட்ரெண்டிங் கிளியாவே இருந்திருக்கான். ஸோ சப்போர்ட்ல இருந்து மேலே ஏறி ஒரு 150 ரூபா வந்துச்சுன்னா கூட ஒரு லாபம் தான். ஆனா எவனா இருந்தா நம்மளுக்கு என்னங்க, அவங்ககிட்ட கடன் இல்லையா அப்படின்ற மாதிரி பார்க்கணும். இவன்கிட்ட கொஞ்சம் இருக்கு, சரி டிவிடெண்ட் கொடுத்துருக்கானா அப்படின்ற மாதிரி பார்க்கணும். டிவிடெண்ட் இல்லை, சரி கடைசிக்கு அவன் ஏதாவது லாபம் பண்ணியிருக்கான்னு பார்த்தா அவன் ஒரு கும்பா குட்டியா இருக்கான். அப்ப இவனை கையெடுத்து கும்பிட்டு நான் அப்படியே வேற ஷேருக்கு நான் போறேன். நண்பர்களே, எப்பவுமே எவர் கிரீன் செக்டர்னா ஃபைனான்ஸ் கம்பெனிஸ் தான். அப்போ 2 ஃபைனான்ஸ் கம்பெனிஸ் பார்க்குறோம், ஏயு ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் ஒன்று, பஜாஜ் ஃபைனான்ஸ் ஒன்று. இதில் ஏதாவது லாபம் கிடைக்குமா? ஏன்னா சப்போர்ட் ரேஞ்சில் இருக்காங்க. இந்த ஏயு ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் அப்படின்றது 2-3 வருடமாக இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்கிறான். ஸோ இவன் இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்கிறானா, பிரேக் டவுன் ஆகிறானா அப்படின்றது இன்னொரு 10-15 நாளில் முடிவெடுத்துரும். இவன் எப்படி இங்கேருந்து இவ்வளவு தூரம் ஏறி இருக்கானோ அதே மாதிரி கீழே இறங்கினாலும் சந்தோஷம் தான், மேலே ஏறினாலும் சந்தோஷம் தான். ஸோ எப்படி பார்த்தாலும் இவனை ஒரு 2 மாதம் கழிச்சு பார்க்கும்போது மேலே வந்தாலும் சந்தோஷம் தான், கீழே வந்தாலும் சந்தோஷம் தான். என்ன காரணம்னா, ஒருவேளை இந்த சப்போர்ட் அவனால் பிடிக்க முடியலன்னு 300 ரூபா வந்துன்னு வச்சுங்க, அல்லது 200 ரூபா வந்துச்சுன்னா அப்புறம் என்ன பண்ண போறான், மறுபடியும் ஏற தான் போறான். அதே மாதிரி இந்த பஜாஜ் ஃபைனான்ஸ், இந்த பஜாஜ் ஃபைனான்ஸ் எல்லாம் வந்து F&Oல வேற இருக்கு, ரொம்ப ஷார்ப் மூவ்மெண்ட் பண்ணக்கூடிய கம்பெனி. அவனு வந்து ஒரு குறிப்பிட்ட சப்போர்ட்ல இருந்து விழுந்திருக்கா. 8000 இப்போ 6700 ரூபா இருக்கான். ஏற மாதிரி இருந்தா 8000 இவனுக்கெல்லாம் 10 நாள்லயே அசால்ட். அல்லது கீழே இறங்குற மாதிரி இருந்தாலும் இவன் 6000 வந்தாலும் சரிதான், 3000 வந்தாலும் சரிதான், இறங்க இறங்கும் இதுக்குள்ள பணம் இருக்கு, இப்போதைக்கு இது ஒரு நல்ல ரேட்ல இருக்கு அப்படின்ற மாதிரி தான் என்னுடைய கருத்து இன்வெஸ்டர்களுக்கு. சரி நண்பர்களே, இன்றைய தகவல் உங்களுக்கு உதவியாக இருந்ததுன்னு எனக்கு சந்தோஷம் தான். ரொம்ப நன்றி, வணக்கம்.